ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஸ் வேர்ல்டு. மிச்ச நாளை போகிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, சுற்றி எனக்கு அவ்வளோ டைம் இக்கல்ல எடிட் பண்ணி போடுறதுக்கு. வெண்ணெய் கடையாப்புன்னு சிம்பிளாக புட்டு தான் செஞ்சேன். அதுவும் நேற்று ஆக்கி மிஞ்ச சோறு இருந்துச்சு, அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டு தேங்காவும் இருந்துச்சு. தேங்காய் திருவி டக்குன்னு அரிசி மாவு போட்டு புட்டை கொஞ்சம் செஞ்சுட்டேன். பொதுவாக நாங்கள் புட்டு தின்றதுக்கு பெருசாக ஆணம் ஒன்றும் செய்கிறல்ல. எப்படியும் முந்தினாண்டு கறி மிஞ்சண்டா எப்படியும் புட்டு இல்லாட்டி இடியாப்பும் செய்வோம். இன்றைக்கி புட்டு லேசியே சோறு மீக்குது, சும்மா வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படி அநியாயம்னு சொல்லி அதுக்கப்புறம் புட்டு செய்வோம்னு சொல்லி செஞ்சேன். எனக்கு அது வெறும் மாவால் செய்கிறது அவ்வளோ விருப்பம் இல்லை. சோறு கலந்து செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை புட்டுக்கு சிம்பிளாக நாங்கள் பால் தான் எடுப்போம். பாலை ஊற்றி தின்ற பாலும் சீனியும் நல்லம். அம்மா பெரும் பால் இல்லாட்டி 2 மிஞ்ச கறியை வச்சு தின்னுவாங்க. அதோட ஃப்ரிட்ஜில் பார்க்கக்குள்ள இது பெருநாளைக்கு கொண்டு வந்த இந்த மிஞ்சி கொலையும் கொத்தமல்லியும் மிஞ்சிச்சு. அப்படின்னா கொஞ்சம் காஞ்சி போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு பேப்பர் ஒன்றில் தான் சுற்றி வச்சேன். காஞ்சி இருந்துச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சு மறந்துட்டு, ஆனால் ஒன்றும் அசடாவி ஒன்றும் மீக்கல்ல. இப்போ என்ன செய்வோம்னு யோசிச்சுட்டு, சரி இதை நாங்கள் இந்த வீசுகிற அநியாயம் என்று சொல்லிவிட்டு அப்படியே பொதுவாக நான் கருவேப்பிலை எல்லாம் மிரம்பு எல்லாம் சின்ன வெட்டி கணக்காக கொஞ்சம் காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வைப்பேன். அதே மாதிரி இதுக்கு காஞ்சிருந்துச்சி, ஆனால் அவ்வளோ காஞ்சிக்கல, கொஞ்சம் கணக்காக காஞ்சிருந்துச்சி. அப்போ நான் அதை அந்த எக்ஸ்ட்ரா இந்த நெட்டி துண்டு எல்லாம் கழட்டிட்டு போட்டு வச்சு கறியோளுக்கு போட்டு நல்லா மணமாக இருந்துச்சு. காஞ்சி கழிச்சிட்டு கொஞ்சம் அந்த வாசம் விலங்கல்ல, கறிக்கு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட்டும் வந்துச்சு. மனம் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக போடுற மாதிரி இருந்துச்சு. கறிக்கு போட்டு வேக வைக்கக்குள்ள அதே கையோட அவளைக்கும் நாங்கள் ஆக்கி முடிஞ்சிட்டேன். சிம்பிளாக மீன் கறி தான் ஆக்கினேன். மீனும் வாழைக்காவும் ஆக்கினேன். இந்த பெருநாளைக்கு போட்ட இது அச்சார் கொஞ்சம் மிஞ்சி, அதை நாங்கள் கலந்து எடுத்துக்கொண்டோம். இது சிம்பிளாக இவ்வளோ தான். அதோட லஞ்சு நாங்கள் அப்படியே தின்னுட்டு தாத்தா வந்து இந்த ஊருக்கு தாத்தட மகன் சாச்சிட்டு போய்த்திந்த. சரி அவர் என்ன செய்கிறாருன்னு போய்த்து பார்ப்போன்ட்டு போய்த்தா என்னது இனி அவர்கிட்ட 24 மணித்தியாலம் வேலை. கிளேயால் ஒவ்வொரு உருவங்கள் செய்கிறது. ரியல் மாதிரியே உண்மையான உருவங்களை மாதிரியே செய்வார். அதே மாதிரி இருந்துச்சு பாருங்கள். ஒவ்வொரு டொல்ஃபின், அந்த கேங்கரு அதெல்லாம் பார்க்க அதே மாதிரி இருந்துச்சு. பசங்க க்ரியேட்டிவாக செய்கிறாரு. இது கிளேயால் மட்டும் இல்லை, களிமண்ணாலையும் செய்வார். செஞ்சு பெயிண்ட்டும் பண்ணுற நல்ல பசங்க தான். அவருக்கு அது நாங்கள் செஞ்சு அவருக்கு சாட்டிஸ் இல்லை. ஏன்னா அந்த பல் அது நாக்குலேருந்து அதை மாதிரி பார்த்து செய்வது. அதே மாதிரி கலர் போட்டு எங்கள் வீட்டில் பெருசாக க்ளே இல்லை. க்ளே வச்செல்லாம் எந்த பேபியும் அவரோட க்ளே எல்லாம் இழுக்க போட சொல்லி அவருக்கு அது டிஸ்டர்ப்னு சொல்லி அவர் செய்ய போடல. அது சுட்டி அவரோடய சாட்சி டூட்டுக்கு தான் ஓடுவார். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் டக்குன்னு ஓடி போகிறேன்ட்டு நாங்கள் இப்படி எட்டி பார்த்துட்டு அவர் டக்குன்னு ஓடுவார். அவங்க சாட்சி நர்சரி செஞ்சுட்டிருக்கிறேன். நானும் கொஞ்ச நாள் அதில் டீச் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்போ பேபி சுட்டிலாம் போகிறதில்ல. இன்ஷால்லாம் போகணுன்ற ஆசைக்கிட்டே பார்ப்போம். அங்கே இனி கிளேயோடு இருக்கிறே அதை வச்சுக்கொண்டு இவர் தான் ஒவ்வொன்று செய்வார். நல்ல பசங்க செஞ்சுட்டு இருந்தேன். அதை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து கொஞ்சம் இதை நாட்டிக்கிறதுகளை பற்றி கொஞ்சம் பார்த்தேன். நாட்டிக்கிறதுகள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இப்படின்ட்டு. இந்த கொலகோவைத்தான் எல்லாம் கடிச்சு வச்சு இது கொழுபெல்லேன். அதுக்கு தான் என்ன செய்யணும். மற்ற எல்லாத்துக்கும் நெட் போட்டிக்கிறேன், இதுக்கு மட்டும் போட மறந்துட்டு மாஷால்லான்னு சொல்லி கருவேப்பிலையும் செழிப்பாக வளர்ந்திக்குது. அதே மாதிரி பச்சை கொச்சிக்காலும் வந்திக்குது. இதே மாதிரி நிறைய நாட்டி எனக்கு நிறைய பிச்சணும் இந்த நான் நாட்டினதே என்ற ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.